அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிகே டைலரிங். இந்த வீடியோவில் 9 அளவுகள் மட்டுமே மார்க் பண்ணி பின்பக்கமும் முன்பக்கமும் சரியான அளவில் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 9 அளவுகள் ஸ்க்ரீனில் நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுட்டும் கட் பண்ணலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவுகளை நம்ம எடுக்கும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது இல்லாமல் 9 அளவுகளை மட்டுமே வச்சு நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசாக கற்றுக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியக்கூடிய வகையில் நம்ம இன்றைக்கி கட்டிங் போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ டைலரிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். உங்களுக்காக நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. டைலரிங் கற்றுக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியில் கிராஸ் இல்லாமல் ஒரு லைன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது 1, 2, 3 அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு அளவுகளுமே சொல்லி மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அளவாக முதுகுடைய உயரம் மார்க் பண்ணலாம். 12 + 2 14 மார்க் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் அளவு முதுகுடைய உயரம் 12 + 2 உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடலாம். தையலுக்காகவும் நம்ம சேர்த்து தான் எடுத்திருக்கோம், அதையும் லைன் போட்டுடலாம். கீழ்ப்பகுதியில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக அதையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழ்ப்பகுதியில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ரெண்டும் சேர்த்து 14 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டாவது அளவு கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மூணாவது அளவு மார்பு சுற்றளவு சரியான அளவு 9.5 மார்க் பண்ணுறோம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்போது 11. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் 9.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு. இது அப்படியே லைன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கோடு சரியான அளவு, ரெண்டாவது கோடு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆம்கோல் ரவுண்டுக்கான இறக்கம் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்றது. இப்போது கீழ்ப்பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். அதிலிருந்து 7.5 இன்ச்சு எடுக்கிறேன். இது உயரம் குறைவான ப்ளவுஸ் தான், அதனால் 7.5 இன்ச்சு எடுக்கிறேன் கீழ்ப்பகுதியிலிருந்து. இப்போ அதை அப்படியே எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நேர் அப்படியே லைன் போட்டுடலாம். ஆம்கோல் ரவுண்டுக்கான இறக்கம் அஞ்சரை, அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம், 2.25. இப்போ இந்த எல் ஷேப்பில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு முதுகுடைய உயரம், ரெண்டாவது கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம், மூணாவது மார்பு சுற்றளவு, நாலாவது பின்கழுத்து இறக்கம். பின்கழுத்து இறக்கம் 7.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு தான், அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ முதுகு பக்கம் அளவுகளை எப்படி மார்க் பண்ணி வரையலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ முதுகு பக்கம் கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு 4ஆக மடிச்சுக்கலாம். கையுடைய நீளம் 5 + 2 7. இப்போ லைன் போட்டுடலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் கிராஸ் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கீழ்ப்பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுடலாம். கையுடைய அகலம் 6.5. இப்போ இந்த கோட்டிலேருந்து ஆம்கோல் ரவுண்டுக்கான இறக்கம் 2.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே கிராஸாக லைன் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 8. அதை மார்க் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கிராஸ் அப்படி லைன் போட்டுடலாம். இந்த 8 2ஆக டிவைட் பண்ணால் 4. அதுக்கு கீழ்ப்பகுதியில் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ கையுடைய அகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். இப்போது கையில் கையுடைய நீளம், கையுடைய அகலம், ஆம்கோல் ரவுண்டு இந்த 3 அளவு வந்து நம்ம கைக்கு எப்போவுமே இந்த 3 அளவுகளை மார்க் பண்ணால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் பகுதியில் நாச் போட்டுடலாம். கிளாத்தை 2ஆக பிரித்து விட்டுட்டு 1 சைடு மட்டும் கிளாத் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம முன்பக்கம் கட் பண்ணிக்கலாம். முதுகு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு வரைஞ்சி விட்டுடலாம். இந்த ஷோல்டருக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தை எடுத்துடலாம். இது எல்லாமே லைன் போட்டுக்கலாம். இப்போ முன்கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுக்கிறேன். கப் ஷேப் உடைய உயரம் 11.5. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட போகிறோம். இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுலேயும் பாதி மார்க் பண்ணி நம்ம லைன் போட போகிறோம். அதே மாதிரி முன்பக்கமும் ரவுண்ட் நெக்கு தான். கப் ஷேப்புடைய உயரம் 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு எடுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம லைன் போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை அப்படியே இப்படி திருப்பி விட்டுட்டு இன்னொரு டாட்டுக்கான அளவை நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு லெஃப்ட் ரைட்டு சரியாக தெரியும். இப்போ முன்பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, நீளம் 10 இன்ச்சஸ் எடுக்கிறேன், உயரம் 5 எடுத்துக்கிறேன். எவ்வளோ கிளாத் இருந்தாலும் மடித்து தைச்சி விட்டுறலாம். நம்ம சேனலில் பட்டி எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட்டும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்படி தைக்கலாம் அப்படின்றதும் வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாத்து கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு டவுன் பண்ணி வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். முதுகு பக்கம், முன்பக்கம், கை, பட்டி துணி எல்லாமே நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.